வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். இந்த வீடியோல நான் உங்களுக்காக தரமான 2 த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 2 படங்களும் உங்களை சீட்டேஜ்ல உட்கார வச்சு பாக்குற அளவுக்கு தரமான 2 படங்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 2 படங்களையும் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு ஒவ்வொரு படத்தோட எண்ட்லயும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போற படம் தி சப்ஸ்டன்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் எலிசபெத் ஸ்பார்க்கிளுக்கு 50 வயசு ஆகுது. அவங்க ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோ பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். எலிசபெத் ஸ்பார்க்கிளுக்கு வயசாயிருச்சு. அவங்க அந்த ஷோவை விட்டு நிப்பாட்டிட்டு ஒரு யங்ஸ்டரை போடலான்னு சொல்லிட்டு அந்த ஷோவோட டைரக்டர் நினைக்கிறாரு. எலிசபெத் ஸ்பார்க்கிள அந்த ஷோவை விட்டு தூக்கிடுறாங்க. அதுல வெக்ஸாகி போன எலிசபெத் ஸ்பார்க்கிள் தி சப்ஸ்டன்ஸ்னு ஒரு கெமிக்கல் எடுத்துக்கிறாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணுனா, நம்மளை விட அழகான யங்கர் வெர்ஷனை வெளியே எடுத்து கொடுக்கறதா அந்த கெமிக்கலோட வேலை. அந்த கெமிக்கல் யூஸ் பண்றதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கலை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். 7 டேஸ்க்கு ஒரு டைம் ரீஃபில் பண்ணணும். 1 டைம் வாங்கின அந்த சப்ஸ்டன்ஸை திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாம இருந்தா ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எலிசபெத் ஸ்பார்க்கிள் அந்த சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிறாங்க. அவங்களோட யங்கர் வெர்ஷனும் வந்துடுறாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, திருப்பி அந்த ஷோ அவங்க பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறது இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல எனக்கு 2 விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது. ஒண்ணு, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா பரபரன்னு வச்சிருப்பாங்க. நம்மள என்கேஜாவே வச்சிருப்பாங்க. படத்தை விட்டு எங்கேயும் நகர விடாத மாதிரி ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க. அதுலயும் பாதி படத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் எலிசபெத் ஸ்பார்க்கிளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை ஏற்படும். அத நம்மளால பார்க்கவே முடியாது. என்னடா இப்படி ஆயிருச்சு, என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம பாக்குற நமக்கு அவ்வளோ பரிதாபமா இருக்கும் அவங்க அந்த கேரக்டர் மேல. 2வது, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு சீனையும் நல்ல ரிச் லுக்கா, கலர்ஃபுல்லா, அவங்க கேமரா வச்சிருக்கிற ஆங்கிளே பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருப்பாங்க. ரொம்பவுமே சினிமாட்டோகிராஃபி ரொம்பவுமே நல்லா இருக்கு இந்த படத்துல. இந்த படம் சூப்பரா இருக்கும். நீங்க வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. கிளைமேக்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அகோரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அதையும் மீறி கிளைமேக்ஸ் பாக்கணும்னு நினைச்சு பாக்குறவங்களுக்கு வாந்தி எடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த படத்தை மெச்சூர்ட் ஆடியன்ஸ் பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை. நான் ரெக்கமெண்ட் பண்ற 2வது படம் டோன்ட் மூவ். இந்த படத்தோட கதை என்னன்னா, தன்னோட பையனை இழந்த சோகத்துல இருக்கிற ஹீரோயின் அந்த துக்கம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலான்னு மலை உச்சிக்கு போறாங்க. மலை உச்சில இருந்து குதிக்க போற நேரத்துல அங்க ஒரு ஆள் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். வாழ்க்கையில உனக்கு நடந்த சோகமான சம்பவங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறான். ஷேர் பண்ணி முடிச்சுட்டு, இனி நீங்க குதிச்சு சாவுங்க, இனி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களை தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த அவங்க இனிமேல் நம்ம தற்கொலை பண்ணக்கூடாது, வீட்டுக்கு போலான்னு அவங்க கார் கிட்ட போறாங்க. அவங்களால அந்த கார் கதவை முழுசா திறக்க முடியல. ஏன்னா அந்த ஆளோட கார் அவங்க கார் கதவு கிட்ட குறுக்க நின்றுட்டு இருக்கு. நான் ஹெல்ப் பண்றேன்னு பக்கத்துல வந்த அந்த ஆளு கையில குடை மாதிரி ஒண்ணு வச்சு அவங்கள தாக்கிடுறான். மயக்க போட்டு விழுந்த ஹீரோயினை காருக்குள்ள வச்சு அவன் தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சு அந்த ஆளை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போக நினைச்சாங்க. அப்பதான் ஒரு உண்மை சொல்றான். அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதாகவும், அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால 20 நிமிஷத்துல அவங்க பாடி பேரலைஸ் ஆகி அவங்களால நகர முடியாது, அசைய முடியாத சூழ்நிலைக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்றான். முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படின்னு அவங்க அந்த காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அவங்களால அசைய முடியாம போகுது. அப்புறம் அந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறது இந்த படத்தோட மீதி கதை. ஏன்னா இந்த படத்துல பிடிச்சதே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு, அவங்களால அசைய முடியாம போகுது, அவங்களால கண்ணை மட்டும்தான் சிமிட்ட முடியுங்கிற சூழ்நிலையில அவங்க எப்படி அந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எப்படி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு அந்த இடத்துலயே பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் உருவாகிருக்கு. இந்த படத்துல அடுத்தது இதுதான் நடக்கும் அப்படிங்கறத நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல அமைச்சிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்த தவிர இன்னும் 2 கேரக்டர் வராங்க. அந்த 2 கேரக்டர்னாலையும் ஹீரோனை காப்பாற்ற முடியல. அப்ப பாருங்க இந்த வில்லன் கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. அப்ப அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிருப்பாங்க. நான் இந்த படம் பயங்கரமா இருக்கும்னு நான் சொல்லல. ஆனா நம்ம இந்த படம் பாக்குற 1.5 மணி நேரம் நம்மள எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்காம நல்ல ஒரு என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம் தாங்க இது. இந்த படத்தை குடும்பத்தோட பார்க்க முடியாது. ஏன்னா கொடூரமா கொலை பண்ணக்கூடிய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. நீங்க ஆல்ரெடி இந்த படங்களை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் இன்னொரு படத்தோட ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். நான் உங்க எஸ்ஆர் ஜெயக்குமார். தேங்க்யூ.